நித்யானந்தம். என் பேர் வந்து மனோ. நான் நித்யானந்த குருகுலில் படிக்கிறேன். நான் வந்து குருகுலுக்கு வராதுக்கு முன்னாடி நல்லாவே படிக்க மாட்டேன். அப்புறம் எல்லாம் எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏன்டா சரியாகவே படிக்க மாட்டேன்ற, ஒழுங்காக படிடா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சாமிகிட்ட நான் குருகுல் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். குருகுலில் ஜாயின் பண்ணோடனே 10th நல்ல மார்க் எடுத்துகிட்டு இப்போ 12th படிச்சுட்ருக்கேன். செம்ம ஜாலியாக இருக்கும் குருகுலில். காலையிலனா மல்லக்கொம்பா, அப்புறம் காலையில் மல்லக்கொம்பா முடிஞ்சோடனே பூஜை முடிஞ்சிட்டோடனே கிளாஸ் எடுப்பாங்க 12th. அந்த மாதிரி தான் டெய்லி நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னர் அவேக்கனிங் அந்த மாதிரி பவர்ஸ் எதனா கிளாஸ் வரும்போது சாமி வந்து எங்களுக்கு பவர் மேனிஃபெஸ்டேஷன் இனிஷியேஷன் பண்ணுவார். அப்போ இனிஷியேஷன் பண்ணும்போது நான் வந்து 3rd ஐ ரீடிங், பாடி ஸ்கேனிங், ஹவுஸ் ஸ்கேனிங், ரிமோட் விஷன், மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். 3rd ஐ ரீடிங்கிறது வந்து கண்ணை கட்டிட்டு படிக்கிறது. பாடி ஸ்கேனிங்கிறது வந்து உங்கள் உடம்பை செக் பண்ணி சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஸ்கேனிங்கிறது வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா உங்கள் வீட்டை ஸ்கேன் பண்ணி சொல்கிறது. ரிமோட் விஷன்றது உங்கள் வீடு இங்கேருந்தே பார்த்து எப்படி இருக்குது, என்ன கலர் வீடு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன்ன்றது இப்படி கை வச்சா போதுமே, ஏதாவது விபூதி, குங்குமம் அந்த மாதிரி ஏதாவது மெடிடேஷன் ஆகும். அந்த மாதிரி தான் நாங்கள் சாமிகிட்ட வந்து பண்ணிருக்கோம். இப்போ சாமி வந்து இந்த மாதிரி வந்து 25ஆம் தேதி இன்னர் அவேக்கனிங்கில் சாமி தர போகிறாரு. நான் வந்து குருகுலுக்கு வந்தோடனே இந்த மாதிரி பவர்ஸ்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாமி வந்து அப்புறம் சரி குருகுலில் இந்த மாதிரி பவர்ஸ் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் இன்னும். அப்புறம் ஆகாஷ்கா ரீடிங் இந்த மாதிரி ஆகாஷ்கா ரீடிங்கிறது வந்து நம்ம போன ஜென்மத்தில் என்ன வரணும் அதை பற்றி கேட்குறது தான் ஆகாஷ்கா ரீடிங். நிறைய பேர் ஆகாஷ்கா ரீடிங் பண்ணுவாங்க, நிறைய பேர் 3rd ஐ ரீடிங் பண்ணுவாங்க, பாடி ஸ்கேனிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இங்கே குருகுல்னாலே இந்த பவர்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது தான். எல்லா பவர்ஸையும் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் குருகுல்னால். நான் வெளியே இருக்கும்போது கூட இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. நெக்ஸ்ட் வந்து குருகுலுக்கு வந்துட்டேன். நன்றி. நித்யானந்தம்.